வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. பார்க்க போகிறோம். ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா. ஸ்பைசஸ் அப்படின்னா நறுமணப் பொருட்கள். இந்த வீடியோவில் நம்ம நறுமணப் பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் இந்தியா, ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட். வென் வி திங்க் ஆஃப் ஸ்பைசஸ் வி திங்க் ஆஃப் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட். அதாவது ஒரு உணவுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த நறுமணப் பொருட்கள். இந்த நறுமணப் பொருட்கள் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. அதாவது நமக்கு இந்த ஸ்பைசஸ் நினைக்கும் போதே நமக்கு அதோட டேஸ்ட்டோ அதோட ஆரோக்கியமான அந்த ஃபுட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. அதாவது நிறைய நறுமண பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒன்லி நமக்கு டேஸ்ட்டை மட்டும் கொடுக்கறது கிடையாது, நம்மளோட ஊட்டச்சத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. They add flavor and nutrients to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. அதை நறுமண பொருட்களில் பார்த்துட்டிங்கன்னா ஃபேட் அண்ட் கலோரி இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதாவது இந்தியாவில் அதிக நறுமண பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon, turmeric இதெல்லாம் நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோம். When it comes to Indian food, the first thing that comes to many people's minds is probably spicy curry. அதாவது எல்லாத்துக்குமே இந்தியன் ஃபுட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது எது அப்படின்னா இந்த ஸ்பைசி கறி தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். பீப்புள் சை கறி கம்ஸ் ஃப்ரம் த தமிழ் வேர்ட் கறி. அதாவது இந்த கறி அப்படிங்கிற வேர்டு தமிழ் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இன் தமிழ் கறி மீன்ஸ் அ சாஸ். அதாவது கறி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா சாஸ். இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்டு வித் எ ரோஸ்டட் ஆர் பவுடர் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். இந்த நறுமண பொருட்கள் நம்ம எப்படி சமையலுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த நறுமண பொருட்களை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் தான் குக்கிங்கில் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். இந்த ஸ்பைசஸை ஃபுட்டில் யூஸ் பண்ணுறது இடத்துக்கு இடம் மாறுபடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி மைல்டு ஆர் இட் கேன் பி ஸ்பைசி ஆர் பஞ்சன்ட். நமக்கு பார்த்துட்டிங்கன்னா இதில் நிறைய டேஸ்ட் கொடுக்கும். அதாவது என்னென்னா ஸ்பைஸியாக இருக்கும், இல்லைனா பஞ்சண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், பார்க், சீட் அண்ட் பல்ப் ஆர் கம்பைனட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரொடியூஸ் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ். அதாவது இந்த மாதிரியான ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மாதிரியான சுவைகள் நமக்கு கிடைக்குது. When cooked with rice, meat, fish or vegetable, the spices give the dish a special savory taste. It makes us want to eat more. அதாவது ஃபிஷ், வெஜிடபிள் இந்த மாதிரியான பொருட்களோட நமக்கு ஸ்பைசஸையும் சேர்க்கும்போது ரொம்பவே அதிக டேஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி நமக்கு மறுபடியும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் ஃபீல் கொடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிசியஸ் ஃபுட், ஸ்பைஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். Many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade and the race to become its master. அதாவது இது ஒரு டெலிசியஸ் ஃபுட் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளோட மைண்டுக்கு ஒரு அட்வென்ச்சர் கொடுக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பைஸ் ட்ரேடு, அதாவது இந்த நறுமண பொருட்களை வாங்குறதுக்காகவே நிறைய பயணங்கள் மேற்கொண்டாங்க. த கலனைசேஷன் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆசியா ஹேட் டு இட்ஸ் ரூட் இன் த ஸ்பைஸ் ட்ரேட். In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the chilli. அதாவது 1492 கொலம்பஸ் நம்ம இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தது. இந்த ஸ்பைஸ், இந்த நறுமண பொருளான பெப்பர் வாங்குறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வரதா இருந்தது. ஆனால் அவர் வழி மாறி அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. The Vasco da Gama 6 years later went around Africa to reach Colicote, the home of pepper. அடுத்து வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்ரிக்காவை ரீச் பண்ணி கோழிக்கோடுக்கு வராரு. Voyages ended very profitable trade that the Arabs and Romans had built up over the centuries. They set the stage for a new world. அதாவது இந்த ஸ்பைஸ் ட்ரேடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பைசஸ் வேர் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேடு. அதாவது இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரேடு என்ன அப்படின்னா இந்த ஸ்பைஸ் ட்ரேடு தான். ஸ்பைஸ் வேர் ட்ரேடட் வித் மெசபடோமியா, சைனா, சமேரியா, எகிப்த் அண்ட் அரேபியா along with perfumes and textiles as far back as 7,000 years ago, much before Greek and Roman civilization.
அதாவது இந்தியா பார்த்துட்டிங்கன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பர்ஃப்யூம், டெக்ஸ்டைல் இது எல்லாத்துலேயும் வந்து ட்ரேடு வந்து இந்த மாதிரியான நாடுகளில் வந்து ட்ரேடு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி க்ரீக், ரோமன் நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு வச்சுருந்துருக்காங்க. Indian epics and in writing dating back to the Roman Empire in the 1st century see talk about the cloves. அதாவது நம்ம இந்திய பழங்கால நூல்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராம்பை பற்றின குறிப்புகளை ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேயே அதை பற்றின குறிப்புகள் வந்து எழுதி வச்சுருந்துருக்காங்க. Thousands of years ago, the great master of Ayurveda had listed the use of spices for cooking in medicine. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதாவில். அதாவது இந்த ஸ்பைசஸை வந்து நம்ம குக்கிங்க்கும் அதே மாதிரி மெடிசனுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. While the spices are readily available today, there was time when people risked their lives to get Indian spices. அதாவது இந்த நறுமண பொருட்கள்லாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கிடைக்குது. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டோட விலை மதிப்புக்கு ஈக்குவலாக இருந்தது a pound of ginger. A pound of maize was equal to the price of the 3 sheep or half the price of cow. Pepper was the crown jewel of all spices. அதே மாதிரி ஒரு பவுண்ட் ஆஃப் மீஸ் வாங்கணுன்னாலும் அது வந்து 3 ஆட்டோட விலை மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். Cardamom, cloves, ginger, mace and nutmeg were some of the other spices that left Indian source to flavor the world's kitchen. அதாவது இந்த இந்திய நறுமண பொருட்கள் வந்து நம்ம இந்தியாவையும் தாண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரொம்பவே அது வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. யூஸிங் ஸ்பைசஸ் குக்கிங் ஹாஸ் எ லாங் ஹிஸ்ட்ரி. அதாவது இந்த நறுமண பொருட்களை வந்து நம்ம சமையலுக்கு நீண்ட காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுவும் 52 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Though we cannot know for sure how men came to use spices, it's quite possible that it was by chance. However, spices have played a vital role in our food now for a long time. அதாவது இது ஃபுட்டுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இன் இயர்லியர் செஞ்சுரி, அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பைசஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக கிடைக்காது. இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். The spice traders became rich. அதாவது இந்த ஸ்பைஸ் வந்து விற்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பணக்காரராக மாற ஆரம்பித்தாங்க. பெப்பர் அண்ட் சினமன் நோ லாங்கர் காஸ்ட் எ ஃபார்ச்சூன். இந்த பெப்பர், சினமன் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் வந்துட்டு விலை வந்து நமக்கு கம்மியானாலும் அதனோட முக்கியத்துவம் அதனோட மதிப்பு வந்து இன்னும் குறையாமல் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Black pepper also known as black gold was the most prized spices traded from the Kerala coast. அதாவது இந்த பிளாக் பெப்பர், இந்த கருப்பு மிளகு வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது கேரளா கடற்கரையோரத்தில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து வணிகம் செய்கிறாங்க. இந்தியன்ஸ் ஹாவ் பீன் யூஸிங் பிளாக் பெப்பர் ஃபார் அ வெரி லாங் டைம். இந்தியர்களாகிய நம்ம தான் வந்து இந்த பெப்பரை வந்து ரொம்பவே அதிகம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃபார்மர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கருப்பு மிளகு வந்து பயிரிட ஆரம்பித்தாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்டட் இட் டு நார்த் அண்ட் வெஸ்ட் ஏசியா. அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இந்த பெப்பரை வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதில் வந்து நார்த் அண்ட் வெஸ்ட் ஆசியாவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். த ட்ரேடு சூன் ஸ்ப்ரெட் டு கிரீஸ், ரோம், ஈரோப் அண்ட் சைனா அண்ட் ஆல்சோ பிகேம் பாப்புலர் இன் த இஸ்லாமிக் எம்பையர். அதாவது இந்த பெப்பரை வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கும், அதாவது கிரீஸ், ரோம், ஈரோப், சைனா இந்த மாதிரியான நாடுகளுக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். Recipes from rich Roman household show the value of a spice in ancient Rome. The Romans signed 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. அதாவது இந்த பெப்பர் பார்த்துட்டிங்கன்னா ரோமன்லேருந்து 120 கப்பல்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரும். இந்த எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் நறுமண பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக அவங்க ஒரு வருஷத்துக்கு 120 கப்பல்களை வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்க. சினமன் அப்படின்னா பட்டை. இந்தியன்ஸ் ஹாவ் பீன் யூஸிங் சினமன் ஃபார் எ லாங் டைம். அதாவது இந்தியர்களாகிய நம்ம வந்து ரொம்ப பழங்காலமாக நம்ம வந்து இந்த பட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். த சைனீஸ் ரோட் அபவுட் இட் இன் 2700 BCE. அதாவது 2700 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சைனீஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்டையை பற்றின குறிப்புகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. சினமன் நாட் ஒன்லி ஆட் கிரேட் ஃப்ளேவர் டு ஃபுட், இட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு ப்ரிசர்வ் இட். அதாவது இந்த பட்டை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை மட்டும் நம்ம கொடுக்கறது கிடையாது, நம்மளோட உணவு வந்து பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
people from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. அதாவது உலகத்தில் இருக்கிற பிற பகுதியிலிருந்து வந்த மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்த நறுமணப் பொருட்களோட சுவை அதோட மதிப்பு எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே அப்ரிசியேட் பண்ணாங்க. அதை அப்ரிசியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்குறதுக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. The Greeks, Romans and Egyptians bought cinnamon from India. அதாவது கிரீக், ரோமன், எகிப்தியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சினமனை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க. In the Middle Ages, the Venetians grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. அதாவது இந்த வெனிஸ் நகர மக்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.